வணக்கம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் தமிழ் ஆப்ஷனல் 2ஆம் தாளில் நவீன இலக்கியத்தின் பாடத்திட்டத்தை இன்னைக்கு பார்த்துடலாம். மாடர்ன் லிட்ரேச்சரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னா a very high scoring potential. எப்படின்னு பார்த்துடலாமா? மாடர்ன் லிட்ரேச்சர் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக்குங்க. ஏன் அப்படின்னா ரெப்படிட்டிவ் PYQ பேட்டர்ன். இதை இனி வர்ற ஸ்லைட்ஸில் கிளியர் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிம்பிள் லாங்குவேஜ், அதாவது எளிய மொழிநடை. மொழிநடை எளிதாக இருக்கிறதுனால தெளிவுரையோ விளக்க உரையோ தேவையில்லை. படித்த உடனே நீங்கள் கான்செப்ட்ஸை ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆன்சர்ஸோட ஃபார்மேட்டை நீங்கள் டிசைன் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டைரக்ட் GS பேப்பர் ஓவர்லேப். ஒரே கல்ல 6 மாங்காய். அதாவது மாடர்ன் லிட்ரேச்சரில் எந்த டாபிக் படித்தாலும் சரி, தமிழ் ஆப்ஷனலுக்கு மட்டுமல்ல, GS பேப்பர் 1, 2, 3, 4 அண்ட் essay பேப்பர் மற்றும் தமிழ் ஆப்ஷனல் பேப்பருக்கும் இந்த கான்செப்ட் செயலில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒரே ப்ரிப்பரேஷனில் 6 பேப்பர்ஸை கவர் பண்ணிடலாம். கடைசியாக லிமிட்டட் சிலபஸ் ஸ்கோப். 10 டாபிக்ஸ் தான் இருக்குது. படிக்கிறதும் எளிது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு செலவிடுற நேரமும் கம்மி. அதனால் விடைகளை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடலாம். ஃபேக்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர்ஸ் தான் உங்களுடைய ஸ்கோருக்கான கீ. தேர்வு என்பது எவ்வளவு நிறைய படித்திருக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு விரைவில் எவ்வாறு அதை பதிவு செய்கிறோம் என்பதுதான். அதனால் இதில் மெயின் தீம் என்ன, ஆத்தர் என்ன சொல்ல வராரு, சோஷியல் ரெலவன்ஸ் என்ன, PYQல என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர். இன்னைக்கு வகுப்பில் கவிதை மற்றும் கட்டுரைக்கான பாடத்திட்டத்தை பார்த்துருவோம். கவிதை பிரிவில் 3 கவிதைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. முதல்ல கவிதைனா என்ன? கவிதை அப்படின்னா உள்ளத்து உணர்ச்சிகளை சிந்தனையுடன் கலந்து செறிவாகவும் சுருக்கமாகவும் சொல்வது. நமக்கு 3 கவிதைகள் பாடத்திட்டத்தில் இருக்கின்றன. கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள். கண்ணன் பாட்டில் கண்ணனை தோழன், சேவகன், காதலன், தாய், தந்தை என்று பல்வேறு உறவு முறைகளில் உருவகப்படுத்துகின்றார் பாரதியார். பர்சனல் அண்ட் பிலசாபிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டிவோஷனை மிகச் சிறப்பாக எடுத்து இயம்புகின்றது இந்த படைப்பு. அடுத்தது குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகளை மிக அழகாக சித்தரிக்கின்றது இந்த தொகுப்பு. விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல் போன்ற பல்வேறு ஃபேமிலி டைமென்ஷன்ஸையும் சிறப்பாக எடுத்து இயம்புகின்றது இந்த படைப்பு. அடுத்ததாக கருப்பு மலர்கள். கருப்பு மலர்கள்ல விளிம்பு நிலை மக்களின் குரல் ஒலிப்பதை நாம் கேட்கலாம். அவர்களுடைய வலி, சோகம், சமூக நிலை முதலியவற்றை ஆழமான குறியீடுகள் மூலமாக வெளிப்படுத்தும் படைப்பாக இது அமைந்துள்ளது. முக்கியமா எளிய சொற்கள், ஆழமான சிந்தனை. இப்ப கண்ணன் பாட்டு, how does it relate to all the GS papers அப்படிங்கிறத பார்த்துடலாம். GS1, GS4க்கு நீங்கள் இதை ரொம்ப நல்லா ரிலேட் பண்ண முடியும். GS2 அண்ட் GS3க்கு ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. பட் டைரக்ட் மேப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா GS1 அண்ட் GS4 யூ கேன் வெரி வெல் ஃபிட் திஸ் தேர். இப்போ இதில் PYQஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக 2020, 2023 இந்த பிளிங்க் ஆயிட்டு இருக்குது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கண்ணன் என் தோழனின் தனித்துவத்தை புலப்படுத்துக, கண்ணன் என் தோழன் என்ற பாடல் வழி புலப்படும் நட்பின் இலக்கணங்களை தொகுத்து உரைக்க.
இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கேள்விகளுக்குமே உங்கள் பதில்களை நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். இது ஒரு ரிப்பெட்டிட்டிவ் PYQ. அதே மாதிரி 2019 அண்ட் 2025 பார்த்தீங்கன்னா கண்ணன் என் சேவகன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஆன்சர்ஸை இதில் ஈஸியாக பொருத்தி பார்க்க முடியும். இந்த 2 கேள்விகளுக்குமே 2019 அண்ட் 2021 பாருங்கள், கண்ணனை தந்தையாக கருதி பாரதியார் கூறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு தலைப்பும் இருக்குது இல்லையா, கண்ணன் என் தோழன், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை அப்படின்னு அந்த சாப்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுத ஆரம்பித்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கேள்விகளோட வடிவம் தான் மாறுது, ஆனால் நீங்கள் அதே விடையை 2 கேள்விகளுக்குமே பொருத்தி பார்க்க முடியும். குடும்ப விளக்கில் GS1 அண்ட் எஸ்ஏ பேப்பர்ஸில் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த GS பேப்பருக்கு வேணாலும் இதை பொருத்தி பார்க்க முடியும். அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. அடுத்ததாக கருப்பு மலர்கள். கருப்பு மலர்களில் நீங்கள் குறிப்பாக 2021 அதாவது கருப்பு மலர்கள் எனும் நூல் கைம்பெண்கள், ஏழைகள் போன்ற விளிம்பு நிலை மக்களை எவ்வாறு சித்தரிக்கின்றது. 2024 கொஸ்டினை பாருங்களேன். அடித்தள மக்களின் குரல் கருப்பு மலர்களில் எவ்வாறு புலப்படுகின்றது. நீங்கள் 2021 அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன விடை தயாரித்து வச்சிருக்கிறீங்களோ அதே விடையை 2024 கொஸ்டினுக்கு பயன்படுத்த முடியும். இந்த 2க்கு நீங்கள் என்ன தயாரித்து வச்சுருந்தீங்களோ அதையே நீங்கள் 2023 கொஷின்ஸ்க்கும் பயன்படுத்த முடியும். சமூக பிரக்ஞை தானே, அதனால் நீங்கள் இது ஈஸியாக பொருத்தி பார்த்து இதே பதிலை நீங்கள் அந்த கேள்விக்கும் பயன்படுத்த முடியும். அடுத்தது காமராசன் சித்தரிக்கும் மதுவின் செயல்பாடுகள். அடுத்ததாக கட்டுரை பகுதி. 2 கட்டுரைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. மூவாவினுடைய அறமும் அரசியலும், CN அண்ணாதுரை அவர்களுடைய ஏ தாழ்ந்த தமிழகமே என்கின்ற கட்டுரை. அறமும் அரசியலும் அப்படிங்கிற கட்டுரையோட சென்ட்ரல் ஆர்குமெண்ட்டே அறம்தான் அரசியலுக்கு அடிப்படை. இந்த கட்டுரையில் 6 இல்லை 5 தலைப்புகள் உள்ளன. அவையாவன: குறுகிய நோக்கம், அறம் வாழுமா, அறத்தின் ஆட்சி, கட்சி அரசியல் மற்றும் உரிமை பஞ்சம். பாலிடிக்ஸ் வித்தவுட் எத்திக்ஸ் என்கின்ற அணுகுமுறையை கேள்விக்கு உள்ளாக்குகின்றது இந்த கட்டுரை. அதாவது பப்ளிக் லைஃப்ல மொராலிட்டியின் இடம் என்ன அப்படிங்கிறதையும் எடுத்து காட்டுகின்றது. அறிஞர் அண்ணாவினுடைய கட்டுரையில பார்த்தோம் அப்படின்னா தமிழின் பெருமை, சாதி பாகுபாடு, மூட நம்பிக்கைகள், பகுத்து அறிவு, இளைஞர்களின் பொறுப்பு என பல முக்கியமான சமூக கருத்துக்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் அச்சமின்றி துணிச்சலுடன் பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. இப்போ அறமும் அரசியலும்ல GS பேப்பர்ஸ் அண்ட் PYQs பார்க்கலாம். 2020 கொஸ்டின் பாருங்களேன். மூவா குறுகிய நோக்கங்களாக கூறுவன யாவை. 5 தலைப்புகள் இந்த கட்டுரையில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் முதல் தலைப்பு குறுகிய நோக்கம். முதல் தலைப்பை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பதிலை அப்படியே நீங்கள் இங்கே எடுத்து எம்பேறலாம். உரிமை பஞ்சம் 2022 இருக்கிற உரிமை பஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அறத்தின் ஆட்சி அதுவும் இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. 2025 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற 5 தலைப்புகளையுமே நீங்கள் எடுத்து படிச்சுட்டு உங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பொருத்தி நீங்கள் பதில்களை எழுதிட முடியும்.
அடுத்ததில் 2021, 2022, 2023 அண்ட் 2025 questions பாருங்க. தமிழகத்தின் தாழ்ந்த நிலையை அண்ணா எவ்வாறு சாடுகிறார்? இது கேள்வியின் வடிவம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2023, 2025 எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் தாழ்ந்த நிலைகளாக அண்ணா கருதுவனவற்றை தொகுத்து உரைக்க. இந்த 2021, 2023 அண்ட் 2025 3 வருடங்கள்லையும் அதே கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் என்ன பதில் வச்சுருந்தீங்களோ அதே பதிலை 2024 கேட்கப்பட்ட தமிழகத்தின் மீது அண்ணா கொண்டிருந்த கருத்துக்கள் எவை, ஏன், அங்கேயும் உங்களால் பயன்படுத்த முடியும். ஸோ த questions are very repetitive as far as modern literature is concerned. இதில் என்ன கீ அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் கீழே போயிட்டு உங்களுடைய பதில்களை எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, அதே பதில்களை நீங்கள் அந்த கேள்விகளின் வடிவம் தான் மாறுது இல்லையா, ஸோ அதே பதில்களை நீங்கள் வெவ்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளிக்க முடியும். இதுதான் இங்கே த கீ பாயிண்ட். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நன்றி, வணக்கம்.